ஸோ இதுவரையும் NumPyல பல விஷயங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. NumPyக்கும் லிஸ்ட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன? 1 டைமென்ஷன்னா என்ன? 2 டைமென்ஷன்னா என்ன? 3 டைமென்ஷன்னா என்ன? 1 டைமென்ஷன்ஸ எப்படி இண்டெக்ஸிங் பண்றது? ஸ்லைசிங் பண்றது? 2 டைமென்ஷன்ஸ எப்படி உருவாக்குறது? அதில எப்படி இண்டெக்ஸிங் பண்றது? எல்லாமே இதுவரை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல 2 டைமென்ஷன ஸ்லைஸ் பண்றது எப்படி? இந்த ஸ்லைசிங்ன்ற கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்? அப்படின்றத பத்தி தான் நம்ம முழுமையா இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட். ஸோ, இப்போ இந்த ஸ்லைசிங் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? வாட் டஸ் இட் மீன்? ஸ்லைசிங் அப்படின்றது என்ன? ஸ்லைஸ்னா என்ன? ஒரு விஷயத்த வெட்டுறத நம்ம ஸ்லைஸ்ன்னு சொல்லுவோம். அதே இப்படி சிங்கிள் டைமென்ஷன்ல இருக்கு. இது என்னது? 1, 2, 3, 4, 5ன்னு இருக்கு. இது சிங்கிள் டைமென்ஷன். இந்த சிங்கிள் டைமென்ஷன நான் ஸ்லைஸ் பண்ணி இத மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாரி 2 டைமென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4ன்னு இருக்கு. இது இப்படி ஸ்லைஸ் பண்ணலாம், இல்ல இப்படி ஸ்லைஸ் பண்ணலாம். எப்படினாலும் உங்களால ஸ்லைஸ் பண்ண முடியும். ஸோ, இந்த கான்செப்ட்ட எப்படி நம்ம NumPyல பயன்படுத்த போறோம்? இந்த மேட்ரிக்ஸ்லயோ, இல்ல சிங்கிள் அரேலயோ, சிங்கிள் டைமென்ஷனல் அரேலயோ எப்படி ஸ்லைசிங் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த எபிசோட்ல தெளிவா நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இத நானு விஎஸ் கோட்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஐ வாண்ட் டு கிரியேட் அ நியூ ஸ்லைசிங் மேட்ரிக்ஸ். ஸ்லைசிங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு மேட்ரிக்ஸ நான் உருவாக்க போறேன். ஸோ, அதுக்காக M1 ஈக்குவல் டூ மேட்ரிக்ஸ் 1 ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாமா? இம்போர்ட் NumPy as NP. ஓகே, NumPy இம்போர்ட் பண்ணிட்டு M1 equal to NP dot range of 12. ஓகே, 12னா என்ன வரும்? 0லேருந்து 11 வரையும் வரும். ஓகே, இதை நான் 2 டைமென்ஷனுக்கு ரீஷேப்பும் பண்ணிக்கிறேன். ரீஷேப் ஆஃப் 3, 4. இப்போ நான் M1 பிரிண்ட் பண்ணேன்னா யூ கேன் see the result like this. ஓகே, வாட் we have a matrix like this. இப்போ என்கிட்ட மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இதோட லென்த்தை பார்க்குறேன். லென்த் ஆஃப் M1 என்ன வருது? 3ன்னு வருது. ஏன் 3ன்னு வருதுன்னா, இந்த அனலாஜியை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல என்கிட்ட என்ன இருக்கிறதா அர்த்தம்? 3 வீடுகள் இருக்கிறதா அர்த்தம். ஓகே, இந்த 3 வீடுகள்ல நமக்கு உள்ள 4 நபர்கள் இருப்பாங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 அப்படிதான். யூ கேன் see that. இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகுன்றதை நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இதை நான் எப்படி ஸ்லைஸ் பண்றது? ஸ்லைசிங்னா என்ன? பிரிக்க போகிறோம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்லைஸ் திஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இதுக்காக நான் உங்களுக்கு சிம்பிளாக இந்த M1 இங்கேயே வச்சுப்போம். ஓகே, M1 ஆஃப் 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இது மட்டும் ஆக்சஸ் ஆகும். இதுதான் 0. ஓகே, 1 மட்டும் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? கீழே இருக்கக்கூடிய ரோ ஆக்சஸ் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் நம்ம -1ன்னு சொல்லலாம், இல்லை 2ன்னு சொல்லலாம். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். இதே 1, 0ன்னு சொன்ன அர்த்தம் இந்த 1ன்ற ரோல 0th இண்டெக்ஸ் which is we are going to get the value 4. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தது. இப்போ இதெல்லாம் விடுவோம். நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்லைஸ் பண்ண போறோம். ஸ்லைஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் is to 2 அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? M1 of is to 2. M1 of is to 2ன்னு அப்படின்ற அர்த்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் அந்த மேட்ரிக்ஸை இங்கே நான் போடுறேன். என்ன இருக்கு என்கிட்ட? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இதுதான் என்னோட மேட்ரிக்ஸ். கரெக்டா? இந்த மேட்ரிக்ஸ்க்கான இண்டெக்ஸஸை நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதோட இண்டெக்ஸ் என்ன? 0, 1, 2 ரோ இண்டெக்ஸஸ். இது என்ன இண்டெக்ஸஸ்? 0, 1, 2, 3. ஓகே, இதோட பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ்? திஸ் இஸ் M1. இப்போ M1 ஆஃப் is to 2 அப்படின்னா இந்த இடத்துல நான் கமாவே போடலை. கமாவே போடலை அப்படின்னா அது எக்ஸை மட்டும்தான் குறிக்கும். எக்ஸ் இஸ் நத்திங் பட் ரோஸ். இதுதான் எக்ஸ். இதுல is to 2னா என்ன? 2க்கு முன்னாடின்னு அர்த்தம். 2க்கு முன்னாடி என்ன? இதெல்லாம் தான். அப்போ 0வும் 1 ஆக்சஸ் பண்ணப்படும். 0th ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் ஆக்சஸ் பண்ணுன்னு நான் சொல்றேன். இப்போ M1 is to 2 பார்த்துருவோமா? M1 is to 2ன்னு எக்ஸிக்யூட் பண்றேன். 0th ரோவும் ஃபர்ஸ்ட் ரோவும் எனக்கு என்ன இருக்கீங்க? ஆக்சஸ் பண்ணப்பட்டிருக்கு. யூ கேன் see that. ஓகே, சரி, இதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா is to 1ன்னு கொடுக்குறேன். M1 is to 1 அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் எனக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். பாருங்க, is to 1 ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரோக்கு முன்னாடி வரை இருக்கிறத ஆக்சஸ் பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்லைசிங்கை பயன்படுத்தணும். சரி, இப்போ நான் எதுவுமே சொல்ல, வெறும் M1ன்னு சொன்னால் எனக்கு அப்படியே வரும். ஓகே, நான் M1 சொல்லிட்டு அதுக்குள்ளே அப்படியே வெறும் is to கொடுக்குறேன்னா எனக்கு எல்லாமே ஆக்சஸ் ஆகும். ஓகே, சரி, இப்போ
இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய மேட்ரிக்ஸை உருவாக்குவோமா? இந்த இடத்துல எனக்கு 16 கொடுக்குறேன். 16 வேல்யூஸ் 4x4ல எனக்கு வேணும். ஓகே, இந்த இடத்துல is 2 அப்படியே கொடுத்தோம்னா நமக்கு அப்படியே வருது. சரி, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா is to 2 அப்படின்னு நான் தரேன். பாருங்க, அதே மாதிரி எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கா? இப்போ முன்னாடி ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். 1:3 அப்படின்னு அர்த்தம். 1:3 என்ன? 1:3 இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க. 1 2 3 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேயா? ஸோ 1:3 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட இண்டெக்ஸஸை பாருங்க. 0 1 2 3 இருக்கா? சரி, இப்போ 1:3 அப்படின்னா 1 is inclusive, 3 is exclusive. அப்போ 1 அப்புறம் 2 இதை குறிக்கிறதா அர்த்தம். 1ஐயும் 2ஐயும் குறிக்கிறது என்னன்னா இதுவும் இதுவும் வரும். பாருங்க, 1:3 வருதுன்னு பார்த்துருவோமா? இதுவும் இதுவும் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸும் செகண்ட் இண்டெக்ஸும் வரும். தேர்ட் இண்டெக்ஸ் எனக்கு வராது. ஏன் அப்படின்ற காரணம் உங்களுக்கு தெரியும். 1 is inclusive, 3 is exclusive. இந்த இடத்துல 1ன்றது inclusive, 3ன்றது exclusive. That is the idea behind this. சரியா? சரி, இப்போ இதுலயே இன்னும் பல விதமான விஷயங்களை பார்ப்போம். நம்ம ரோவை மட்டும் தான் ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி மட்டும் தான் ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எப்படி ஸ்லைஸ் பண்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல m1:2 கொடுத்தா நமக்கு என்ன வரும்? எல்லாமே வரும். சரி, கமாவே போடலைன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நான் கமா போடுறேன், இது காலமும் குறிக்க போகுது. is to 2 அப்படின்னு அர்த்தம். இது என்ன? 0 1 2 3 is to 2னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை என்ன பண்ண போகுது? அசஸ் பண்ண போகுது. You can see that. ஸோ இந்த இடத்துல எல்லா ரோவும் ஆக்சஸ் பண்ணப்படணும். ஆனால் காலமை பொறுத்தவரையும் எனக்கு 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். 2க்கு முன்னாடின்னா இதுதான் வரும். சரி, அதே மாதிரி நீங்கள் இங்கே இதையும் கொடுக்கலாம். 1:3 அப்படின்னு என்ன வரும்? எல்லா ரோக்களும் வேணும். ஆனால் காலமை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸும் செகண்ட் இண்டெக்ஸ் மட்டும் தான் வரும். அப்போ 1 2 5 6 9 10 13 14. ஏன்னா 3 is exclusive. You should not forget that. ஸோ இதே விஷயங்களை நீங்க நெகட்டிவாகவும் பயன்படுத்த முடியும். நெகட்டிவா எப்படி பயன்படுத்துறது? m1 of is 2, which means every rows. அப்புறம் -3 is to -1. It will also work. -3ன்றது இது, -1ன்றது இது. -1 is exclusiveனா இப்போ இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணும். சரி, இப்போ பாருங்க. m1 of is to 2, is to 2. What does it mean? is to 2, is to 2. அப்போ ரோக்கல்ல எனக்கு 2க்கு மேல இருக்கிறது, காலம்லயும் எனக்கு 2க்கு உள்ள இருக்கிறது என்ன? அப்ப இது மட்டும் வருமா? செக் பண்ணிடுவோமா? 0145 0145 கண்டிப்பா வரும். இதுலயே நீங்க 3 விஷயங்களை கூட பயன்படுத்தலாம். இப்ப பாருங்க, m1 of is to 2, is to 2. இந்த is to 2னா என்ன? இந்த is 2ன்றது எனக்கு எல்லாத்தையும் குறிக்கும். இந்த is to 2ன்றது எனக்கு 2 ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது. ஓகே, இதை உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு மறுபடியும் நான் அதை போடுறேன். 1 2 1 இல்லை, இதுலேருந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரி, இப்போ இந்த இடத்துல is to 2, is to 2, is to 2. இது என்னன்னா ஸ்டெப் சைஸ். எனக்கு எல்லாரும் ஆக்சஸ் பண்ணணும், ஆனால் 2 ஸ்டெப்பா. அப்போ எனக்கு இந்த ரோ வரும், இந்த ரோ வரும். அதே மாதிரி இந்த இடத்துல எல்லா காலமையும் ஆக்சஸ் பண்ணணும், ஆனால் 2 ஸ்டெப்பா. அப்போ இந்த காலம் வரும், இந்த காலம் வரும். அப்போ இதை ரவுண்ட் பண்ணுங்க, இதையும் ரவுண்ட் பண்ணுங்க, இதையும் ரவுண்ட் பண்ணுங்க, இதையும் ரவுண்ட் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வருது? 0 to 8 10 அப்படின்றத ஆன்சராக வரும். பார்த்துருவோமா 0 to 8 10 வருதான்னு? ஸோ திஸ் இஸ் த மேத்தமெட்டிக்ஸ் பிஹைண்ட் தட். 0 to 8 10 வந்திருக்கு. அப்போ இதை நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்க இதை மாத்தி மாத்தி போட முடியும். இப்போ பாருங்க, m1 of 1 is to 2, இல்லை 1 3 is to 2, 1 is to 3 is to 2 அப்படின்னா 1 2 3 ஃபர்ஸ்ட் ரோ, அப்புறம் செகண்ட் ரோ. அதான அர்த்தம். 1 is to 3 அர்த்தம் 1 is inclusive, 3 is exclusive. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ, அப்புறம் செகண்ட் ரோ, தேர்ட் ரோ வராது.
அதில் எனக்கு 2 ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம் வராது எக்ஸ்க்ளூசிவ். அப்போ எனக்கு என்ன ஆகும்? 2 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இது எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு 5 மட்டும் தான் வரும். ஏன் அப்படின்னா இது மட்டும் தான் இந்த ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. வை பிகாஸ் இல்லைனா இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஏன்னா 5 4s கொடுக்கலாம். இப்போ பாருங்க 6 வரும். இல்லைனா 5, 4 கொடுப்போமா? 5, 4. இப்போ இன்னொரு வேல்யூ வரும். அப்போ 1வது இண்டெக்ஸ் அண்ட் 2வது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய காலம், 1வது காலம் இல்லை, 1வது இண்டெக்ஸ் 2வது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ரோ, 1வது இண்டெக்ஸ் 2வது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய காலம், அதில் எனக்கு 2 ஸ்டெப்பாக வைக்கும்போது எனக்கு கிடைக்க போகிற வேல்யூ 5ஆக இருக்க போகுதுன்றது அர்த்தம். ரைட்டா? இதை நீங்கள் நோட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நோட் புக் எடுத்து இந்த மாதிரி எழுதி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் நம்பையில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவுமே முக்கியம். நீங்கள் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா 2D ஸ்லைசிங்கிறத கட்டாயமாக கேட்பாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.